எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கரைப்படிந்த வெள்ளை கதையினுடைய கடைசி பாகத்தை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் கெடுபிடி ஆக்கிட்டாங்க. போற வரக்கூடிய பைபாஸ், எல்லா சின்ன சின்ன சந்து, ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டலு, பள்ளிக்கூடம், ஸ்கூலு, பொதுமக்கள் அதிகமா கூடக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போலீஸ் கெடுபிடி ஆயிடுச்சு. எல்லா பக்கத்துலயும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல நிறைய பேர்த்தோட வண்டியை பிடிச்சு லைசன்ஸு, புக்கு எல்லாம் இருக்கான்னு செக் பண்றாங்க. சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை இமீடியட்டா கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் விடுறாங்க. கொஞ்ச நாள்லயே இப்படி கெடுபிடியானது எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். இதுல தப்பு பண்ணாதவங்களுக்கு சில சந்தோஷங்கள் கூட இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இந்த நாட்கள்ல நடக்காம இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வெளியில செக்அப் நடந்துட்டு இருக்குது. ஒரு வண்டிக்காரனை பிடிச்சி வச்சு கான்ஸ்டபிள் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. சார், என்ன சார் நீங்க என்ன பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறீங்க? ஏன் சார், விடுங்க சார், நான் வேலைக்கு போனோம். முதல்ல உன்னோட லைசன்ஸ்லாம் காட்டு. சார், அதான் சார் அப்பவே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பக்கத்துல இருக்கிறவரு கையை காமிச்சு விட அவர் அதை ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. அந்த கான்ஸ்டபிள் தலையாட்டின உடனே, டேய் நீ எந்த ஊரு என்ன அதெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும். ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் சார். மேலே கீழே பார்த்தவரு, அப்படி ஒன்றும் நம்ப முடியலையே சார். உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க சார். ஆள் எல்லாரும் உருவத்தை பார்த்து எடை போட்டு தான் எங்களெல்லாம் தப்பா நினைக்கிறீங்க. டிப்டாப்பா இருக்கிறவன் தான் சார் இப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எங்களை மாதிரி இடத்துல இல்ல, பெரிய பெரிய இடத்துல போய் பாருங்க. நல்லா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, கோட்டு சுட்டு போட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓவரா வாய் பேசுற, அப்படி வாய் பேசுன அப்புறம் அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே அந்த பக்கமா பார்க்க அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஆள் பைய வச்சுக்கிட்டு தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து அந்த கான்ஸ்டபிள் பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அங்க பாரு அந்த ரோட்டை பார்க்க அங்க ஒரு மரத்துக்கு கீழே பைய கையில வச்சுக்கிட்டு தயங்கி தயங்கி ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா ஏன் அப்படி நிக்கிறாரு, வா போய் கேட்போம். கான்ஸ்டபிள் 2 பேரும் மெல்ல மெல்ல நடந்து அந்த ஆளை நோக்கி போறாங்க. தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா கிளம்புறான் கணேஷ். நெஞ்செல்லாம் ஒரே படபடப்பா இருக்குது. வினோதினிக்கு என்னதான் ஆயிருக்கும்? அவங்க ஊசி போட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன் தான் இப்படி பண்றோளோ? படபடப்பு. வினோதிக்கிட்ட இருந்து வாங்கின எல்லா விதமான எவிடன்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. அவ இது நாள் வரைக்கும் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கெங்க போனா, யார் யாரை பார்த்தான்னு போட்டோ முதற்கொண்டு, அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் முதற்கொண்டு, லொக்கேஷன் முதற்கொண்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறா. இப்ப கடைசியா இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட அவ லொகேஷன் சென்ட் பண்ணிட்டா. இருந்தாலும் போலீஸ்ட போய் சொல்லி அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு நம்ம போறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா சாயங்காலம் 7 மணிக்கு அந்த இடத்துல அவளை கொண்டு மனித வெடி கொண்டா நிக்க வைக்க போறாங்க. ஆனா இப்பவே மணி 4 தாண்டிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இடத்துக்கு நமக்கு போறதுக்கு 50 நிமிஷத்துக்கு மேல ஆகும். நம்ம போலீஸை வேற கூட்டிட்டு போகணும். பல எண்ணங்களோட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறான் கணேஷ். கண்களை மூடி சரிஞ்சு கிடக்கக்கூடிய வினோதினி அப்படியே மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு வரா. எந்திரிச்சு பார்க்கும் பொழுது ஒரு ரூம்ல படுத்திருக்கா. ஆனா கதவு திறந்தா இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சவ தலை அப்படியே கின்னு இருக்கிற மாதிரி இருக்க. தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறா. முக்காவாசி என்னமோ நடக்குது, கால்வாசி சுத்தமா ஞாபகம் இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் மெல்ல மெல்ல தொட்டு பார்க்க அது எதுவுமே கலைஞ்ச மாதிரி தெரியல. அந்த வகையில கொஞ்சம் நிம்மதிதான். இருந்தாலும் முழு சுயநினைவு அப்படிங்கிறது வினோதினிக்கு சுத்தமாவே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 தலையும் பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல தடவி தடவி பார்க்கறா. ஏதாவது ஃபோனு பேகு கிடைக்குமான்னு பார்க்குறவளுக்கு அங்கே வச்சுட்டு வந்தது சுத்தமாக ஞாபகமே இல்லை. அப்பதான் ஒரு காலடி சத்தம் கேட்கவே அவ கவனிக்க ஆரம்பிக்கிறா. நல்லா அந்த காலடி சத்தம் அவளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நேரத்தில் நின்றுகுது. அண்ணாந்து பார்த்தவளுக்கு கண்ணு கொஞ்சம் லைட்டாக மொயன்னு தெரியுது. என்னன்னு குறுக்கி பார்க்க அங்கே நின்றுட்டு இருந்தது வினு. என்னம்மா, நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இது உயிருக்கே ஆபத்து, கெட்டது. இதுல இருந்து தான் தங்கச்சியை காப்பாத்தோன்னு நினைச்சவளுக்கு தான் அவ தங்கச்சியினுடைய மரணம் பரிசா கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல போட்ட உடம்பு அவனால ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. என்ன சாதாரண சின்ன டோஸ் போட்டதுக்கு இப்படி மயங்கி கீழே விழுந்துடுற? இன்னும் பலமா போட்டா என்ன ஆயிருந்திருப்ப? டேய், வெளியிலிருந்து அந்த ஆள் வர, என்னடா ஆளை கூட்டிட்டு வந்திருக்க? வழக்கமா போற டோஸை விட கம்மியா தான் போட்டேன்னு சொன்னேன். ஆனா சுருண்டு விழுந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. கண்ணை கூட திறக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. நிஜமாலுமே பழக்கப்பட்ட ஆள் தானா? வினோதினி ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. சரி எந்திரி வா, சரக்கு 1 மாசத்துக்கானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, வாங்கிக்கோ. இன்னொன்னு கொடுக்குறோம். அதை மட்டும் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் சொல்கிற இடத்துல போய் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நில்லு. சரக்கு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொண்டே சேர்த்திடலாம். என்னங்கிற, வரையா? இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு கையை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுறா. அவளுக்கே கிறுகிறுப்பு இருக்குது. என்னடா
இல்லைன்னு தலையாட்டுறா. சரக்கு உள்ள போனோம் நீமு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாளா? ஆசை தீர்ந்து போச்சா அவளுக்கு? இல்லண்ணே இல்லண்ணே, நான் பேசி கூட்டிட்டு வரேன், நீ அங்க போன. வினு ரொம்ப கோவமா பார்த்துட்டு போக அந்த ஆள் வினோதினி முன்னாடி கீழே உட்கார்றான். டேய், என்ன சரக்கு வேண்டாமா? இல்ல, நான் கொஞ்சம் வெளில போகணும், யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றியா? என்ன? அதெல்லாம் முடியாது, எந்திரி. டேய் வா இங்க. கூப்பிடவே இன்னொரு ஆள் வர, கைய போடுற இவள தூக்கிட்டு போய் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அனுப்பிச்சு விடுவோம். அந்த பாம் இருக்கக்கூடிய ட்ரெஸ் இவளுக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டனால என்ன ஆயிருப்போகுது? வா, தூக்கிட்டு வா. சொல்லிட்டு வினோதினிய ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வந்த ஆள் சை காமிக்க இன்னொருத்த உள்ள போய் பாம் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வரான். வண்டி வெளியில நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டர் வேகமா ஸ்டேஷனுக்குள்ள வராரு. ஸ்டேஷனுக்குள்ள வந்த இன்ஸ்பெக்டர் தொப்பி கழட்டிட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சீட்டுக்கு போய் உட்காரலாங்கும் பொழுது கான்ஸ்டபிள் வேகமா வந்து, சார் அந்த அம்மா ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க சார். திரும்பி பார்க்க அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல கண்ணெல்லாம் அழுது வீங்கி இருக்கக்கூடிய ஒரு அம்மா எந்திரிச்சு வராங்க. வாங்கம்மா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? கான்ஸ்டபிளை பார்த்தவரு, ஏங்க நீங்க வாங்கியிருக்கலாம்ல ரிப்போர்ட்டு? நாங்கள் எப்போது கூப்பிட்டுட்டு இருந்தோம் சார், எஃப்ஐஆர் போடுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு. ஆனால் உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்க. அழுத கண்ணோட வந்தவங்க, சார் நான் இது உங்ககிட்ட கொடுத்தாகணுங்கிறக்காக தான் சார் இவ்வளோ நின்றுட்டு இருந்தேன். உங்ககிட்ட தான் கொடுக்கணும். இந்த ஏரியாவில் நீங்கள் தான் நியாயமான போலீஸ்கார் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போகாமல் 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தேன். இதை கொஞ்சம் பிடிச்சிக்குங்க சார். அது ஒரு லெட்டர் மடிச்சிருக்குது 4 வாட்டி. அதை வாங்கினவர், என்னம்மா விஷயம்? சார் எங்கள் வீட்டுக்காரர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு சார். என்னம்மா சொல்கிறீங்க? யாருனாலம்மா? யாராவது மேலே கேஸ் கொடுக்கணுமா? யார் காரணம்? அவரே தான் சார் காரணம். யாரு மேலேயும் கேஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சு அதுக்கு அடியில் இது இருந்துச்சு. அதில் இந்த லெட்டரை கொண்டு போய் போலீஸ்கிட்ட சேர்த்திரு. நீ சேர்த்துற போலீஸ் ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருக்கிறவராக இருக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்லி எழுதியிருந்தாரு சார். எப்பம்மா இறந்தாரு? நேற்று தான் சார் இறந்தாரு. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் சார். சொல்லிட்டு அந்த லெட்டரை வேக வேகமாக படித்து ஒரு கிளான்ஸ் பார்க்க அதுலேருந்து வரிகள்லாம் புரியல. ஆனால் அதற்கு கீழே பேர் சுந்தர்னு இருந்துச்சு. அந்த ஆள் பக்கத்தில் போன கான்ஸ்டபிள் 2 பேரும் அங்கே போய் நிற்கவே அந்த ஆளுக்கு படபடப்பாயிடுது. என்னப்பா பேர் என்ன? சார் சார் ஊருக்கு போகணும் சார். ஊர்லேருந்து வந்தேன் சார். இப்போ மறுபடியும் ஊருக்கு போகணும். எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக இருக்குது. அதனால தான் சார் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்ருக்க. பேர் என்ன? சார் பேர் என்ன? கார்முகில் கண்ணன். எந்த ஊர்? திருவண்ணாமலை சார். எதுக்காக வந்த? வேலை விஷயமா வந்தேன் சார். வேலை விஷயமாவா? சரி வா, ஒரு செக்கப்பு, அதே மாதிரி உன்னோட ஆதார் பேன் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா என்னன்னு பார்த்துட்டு நான் உன்னை அனுப்பிச்சி வச்சிட்றேன். இல்லை சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார். எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். நான் ஊருக்கு போகிறேன் சார். அம்மாவுக்கு கொஞ்சம் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும். பணத்துக்காக தான் சார் வேலைக்கு வந்தேன். என்னை விட்டுருங்க சார். அவர் பயப்படவே அவங்க 2 பேத்துக்கு இன்னும் சந்தேகமாயிடுது. சரி வா போலா வா. ஒரு கான்ஸ்டபிள் கையை பிடிச்சு கூட்டிட்டு போக அந்த ஆள் வரமாட்டேன்னு அடம் முடிக்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படிங்கிற வார்த்தையோட நடந்து நடந்து போலீஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு வர அங்கே நின்றுட்டு கூடிய எஸ்ஐ கான்ஸ்டபிளை பார்த்து, என்ன சார் அங்கே நின்றுட்டு இருந்தாரு சார், ரொம்ப பயப்பட்டாரு. ஊர் திருவண்ணாமலையாமா, வேலை விஷயமா வந்தங்கிறாரு. அம்மா ஆப்ரேஷனுக்கு காசு புரட்ட வந்தங்கிறாரு. என்னன்னே சரியா புரியல சார், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளு, என்ன சார் என்ன மாதிரி தலை பரட்டையா இருந்து அசிங்கமா இருந்தாலும் பிடிக்கிறீங்க, அப்பாவிமா இருந்தாலும் பிடிக்கிறீங்க, யார்தான் சார் பிடிக்காம இருப்பீங்க? சப்புன்னு அப்ப நீ எஸ்ஐ கம்முன்னு வாய மூடிட்டு நில்லு. அவன் உசுறு போற லெவலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். உனக்கு நக்கலா தெரியுதா? சொன்ன உடனே கையை கட்டாதனால அந்த பக்கமா போக பக்கத்துல வந்து நிற்க சொல்லி கூப்பிட அந்த ஆள் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. பேரு கார்முகில் கண்ணன் சார். எந்த ஊரு? திருவண்ணாமலை சார். என்ன விஷயம்? வேலைக்காக வந்தேன் சார். அம்மா ஆப்ரேஷனு அம்மாவுக்கு பண்ணணும் சார். வேலை தேடி சம்பளம் வாங்கி. பையில என்ன சார்? பையில என் பொருள் தான் சார் இருக்கு. கான்ஸ்டபிள் முன்னாடி வர, அவர்கிட்ட கொடுங்க செக் பண்ணட்டும். சார் இல்லை சார், நிஜமாலுமே என்னோட பொருள் தான் சார் இருக்கு. பையை இழுத்த கான்ஸ்டபிள் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ள இருந்த விஷயங்கள் அப்படியே அதிர்ச்சியில உரைய செஞ்சிருச்சு. வேகமா வந்துட்டு இருந்த வண்டி டக்குன்னு ஒரு இடத்துல நிக்குது. அந்த செக் போஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் சிவம் நின்றுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த கணேசனுக்கு மனசுக்குள்ள பெரிய சந்தோஷம். பைக்கை வேகமா ஓட்டிட்டு போக இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய போலீஸ் எல்லாரும் தடுத்து நிறுத்தி கூட அந்த வண்டி தன்னை மீறிட்டு போய்
இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு முன்னாடி நிக்க அதை பார்த்தவர் ஃபர்ஸ்ட் கோவப்படுறாரு. என்னப்பா நிக்க சொல்றாங்க, நீ பாட்டுக்கு வர? சார் கொஞ்சம் எமர்ஜென்சி சார், உங்ககிட்ட பேசி ஆகணும் சார். என்னப்பா எது வந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசு. வேகமா வந்தவன், சார் நீங்க தேடிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு சார், தயவு செஞ்சு வாங்க சார், நாம போகணும். என்னப்பா சொல்ற, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சார் விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை சார். வினோதினிங்கிற ஒரு பொண்ணு தான் தங்கச்சி போதைப் பொருள்னால இறந்து போயிட்டா. அதுக்காக அந்த காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும்னு அவ தன்னைத்தானே போதைக்கு உட்படுத்திக்கிட்டலாம் நடிச்சு கிட்டத்தட்ட 2 மாசமா இப்பதான் சார் அது யாருன்னு கண்டுபிடிச்சா. ஆனா அதுக்குள்ள அவ பெரிய ஆபத்துல மாட்டிருக்கா சார். என்ன ஆபத்து சார்? அவளை மனித வெடி கொண்டா இப்போ ஒரு இடத்துல கொண்டே நிக்க வைக்க போறாங்க சார். இப்ப சீக்கிரமா போனதா அவளை காப்பாற்ற முடியும் சார். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்கு, வண்டி எடுங்க சார், லொகேஷன் நான் சொல்றேன், போய் அங்க பிடிச்சோம்னா அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் சார். இன்ஸ்பெக்டர் சிவம் எஸ்ஐயும் வேகமா வண்டியில் ஏறி உட்கார, கணேஷ் தான் பைக்கை அங்கேயே விட்டுட்டு வண்டியில் ஏறி உட்கார, கணேஷ் சொல்ற ரூட்டுக்கு வண்டி போக ஆரம்பிக்குது. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது பணத்தினுடைய அருமை நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா வறுமை என்னை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு திருமணமாகி அப்பா அம்மாவோட மருத்துவ செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு அது இதுன்னு வரும் பொழுது தேவைகள் அதிகமாயிட்டே போக, தகாத ஒரு நட்புனால எனக்கு கிடைச்ச அறிமுகம் தான் பாஷ் அப்படிங்கிறவன். பாஷனுடைய உண்மையான பேர் என்ன ஏதுன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. ஆனா பாஷ் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா பணத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அவன் சொல்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். ஆனா அது எல்லாமே இல்லீகல். கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், பாம் கடத்தல்னு எல்லாத்துலேயுமே நான் இன்வால்வ் ஆயிருந்தேன். என்னை நம்பி பெரிய பெரிய விஷயங்கள் கொடுத்து கோடி கணக்கில் கமிஷன் வாங்கினேன். அது எல்லாத்தையும் என் பசங்க பேரில், பொண்டாட்டி பேரில் அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினதுனால அவன் என்னை கொல்ல கூட தயாராக இருக்கான். நான் இப்போ அப்ரூவ் ஆகி வந்தால் கூட என்றைக்குமே எனக்கு சாவுங்கிறது உறுதி தான். நான் செஞ்ச தவறுகளுக்கு என் மனசாட்சிக்கு நான் விரோதமாக இருக்கக்கூடாதுன்னா மரணத்தை தேடி தான் போகணும். இப்பேற்பட்ட அப்பா ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தாலும் என் பசங்களுக்கும் என் மனைவிக்கும் அவமானம் தான். அதனால தான் மரணங்கிற ஒரு பெரிய தண்டனையை எனக்கு நான் கொடுத்துக்க போகிறேன். ஆனால் இந்த தவறை செஞ்சுட்டு இன்னும் நிறைய பேர் தவறு செய்ய தூண்டிட்டு இருக்கிறவனை நீங்கள் விட்டுறாதீங்க. என் உயிரே கடைசியாக இருக்கட்டும். அவனுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறது எல்லாமே இந்த லெட்டரோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன பையில் இருக்கிற பென்ட்ரைவில் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க ஒரு பிளாஸ்டிக் கவரில் சின்ன பென்ட்ரைவ் 4GB ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் ஆச்சரியத்தில் பார்க்குறவர், என்னங்க இதெல்லாம்? எங்களுக்கே தெரியாது சார். அப்பப்போ அரசல் புரசலாக கேட்டால் வீட்டில் சண்டை வந்துடும், அதனால விட்டுட்டோம். பணம் வருதே, கஷ்டம் இருந்துச்சேன்னு நாங்களும் இதை கண்டுக்கல. ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய கும்பல் இருக்குன்னு இந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது. வாங்க சார், அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில் அட்ரஸை வச்சு அந்த இடத்துல போய் அந்த ஆளை பிடிங்க சார். எப்படியாவது இனிமேல் யாரும் உயிர் போகாமல் பார்த்துக்குங்க சார். பையக்குள்ள இருக்கக்கூடிய போதை பொருளை பார்த்த உடனே எஸ்ஐக்கு கோவம் வந்து அந்த ஆளை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. என்னடா இதெல்லாம், என்னதெல்லாம்? சார் சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். காசுக்கு ஆசைப்பட்டா? ஆமாம் சார், ஊரில் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு தேவைன்னு ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். அவர் தான் சார் இங்கே வர சொன்னார். இங்கே வந்து ஒரு ஆளை மீட் பண்ணி கொடுக்குற பொருளை மட்டும் எப்படியாவது கேரளா கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் பல்காக காசு தரேன்னு சொன்னாங்க சார். நானும் இங்கே வந்தேன். எனக்கு இந்த பையை கொடுத்தாங்க சார். திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படியாவது வண்டி ஏறி நீ போயிருன்னு சொன்னாங்க சார். வாங்கிட்டு கிளம்பிருன்னு சொல்லினோடனே நான் கிளம்பி வந்துட்டேன் சார். கேரளாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் போலீஸ் கெடுபடியாக இருந்துச்சு. நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு மட்டும் அந்த இடத்துக்கு போனோன்னே தெரிஞ்சிச்சு சார். அம்மாவோட ஆப்ரேஷன்னால நான் தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் போலீஸ் பிடிச்சாங்கன்னா மானமே போயிருங்கிற பயம் சார். அதனால தான் இப்படி நின்றுட்டு இருந்தேன் சார். உள்ள போதை பொருள் கூட எனக்கு தெரியவே தெரியாது சார். யார் அவன்? பார்த்தா சொல்லுவியா? சார் என்னை கூப்பிட்டு வந்த அண்ணன் மட்டும் எனக்கு தெரியும் சார். வா வந்து காட்டு, எவனா இருந்தாலும் காட்டு. அவனை பிடிச்சனாதான் முக்கியமான ஆள் கிடைக்கும். சொல்லிட்டு தான் போனை எடுத்து எஸ்பிக்கு கால் பண்றாரு அந்த எஸ்ஐ. கணேஷ் சொன்ன இடத்த நோக்கி ஜீப் போயிட்டு இருக்குது. ஜீப்பு வேகமா போய் அந்த கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிக்க அங்கிருந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. எங்கங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை காணா? சார் 7 மணிக்கு அவளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க சார். ஆனா மணி இப்போ 6 தான் ஆகுது. அதனால அவ இன்னொரு அரை மணி நேரத்துல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல சார்? அவளை எனக்கு தெரியும் சார், சின்ன வயசுலேருந்தே தெரியும் சார். அவள் மூஞ்சி எனக்கு தெரியாமல் போயிருமா என்ன? நான் கண்டிப்பாக அடையாளம் காட்டுறேன் சார். சரி வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். சொன்ன அட்ரஸ் அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டு தான் கூட 2-3 கான்ஸ்டபிளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அந்த இடம் ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கு. அந்த மால் முன்னாடி போய் நின்றுட்டு, என்னங்க மால் மாதிரி இருக்கு சார்? இந்த மாதிரி ரூம்ல சீக்ரெட் ரூம்ஸ் நிறைய இருக்கு சார். அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு
சீக்ரெட் ரூம்ஸா? ஆமா சார். இப்பல்லாம் ஒரு சில இடங்கள்ல சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கு சார். பெரிய பெரிய ஆட்களுக்கு அந்த ரூம் இருக்கும். அங்க இருந்தா சார் இந்த மாரி பிசினஸ்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனா அது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். அப்படியா? அப்ப வாங்க போய் உள்ள பார்க்கலாம் சொல்லிட்டு எஸ்ஐ கான்ஸ்டபிளோட உள்ள என்டர் ஆகுறாரு. கார்ல இருந்து வினோதினிய கீழே இறக்குறாங்க. அவனால நடக்கவே முடியல. அவளுடைய உடல் பருமன் அதிகமான மாதிரி உடம்பு முழுக்க உப்பி இருக்கு. காரணம் அவ போட்டிருக்கிற ட்ரெஸ். ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் கை பிடிச்சிருக்க வினோதினி அறகுற போதையோட மயக்கத்துல மெல்ல மெல்ல நடந்து வரா. கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய அந்த இடம். அங்கதான் பாம்பு வைக்கணும். 7 மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. வினு சக்கரவர்த்தி கூட்டிட்டு வந்த ஆளுனுடைய போன் கால்ல ப்ளூடூத்ல ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருக்க. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல அந்த ஆளும் இன்னொரு ஆளும் வினோதினிய மெல்ல மெல்ல கூட்டிட்டு வராங்க. டேய், யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா என்னடா சொல்லுவீங்க? அண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாண்ணே, அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடலாண்ணே. உடம்பு சரியில்லாத பிள்ளை என்னன்னு கேட்கறதுக்காக 4-5 பேர் வந்தாங்கன்னா கூட அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. வெடிச்சு செதறட்டுண்ணே சொல்லிட்டு வினோதினிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்குள்ள கணேஷ் உள்ள வந்து இடம் முழுக்க தேடி பார்க்கறான். ஏற்கனவே போன்ல அவங்க பேசும்பொழுது ஒரு சில டீட்டெயில் கேட்டதுனால இப்போ அவன் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேடி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா டக்குன்னு வினோதினி கண்ணுக்கு பட்டுறா. அவ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. பின்னாடி அந்த ஆள் நின்றுட்டு இருக்க. இன்ஸ்பெக்டருக்கு மெல்ல ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. ஏற்கனவே மப்டியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ அங்கே மெல்ல மெல்ல நகர்ந்து வராரு. நகர்ந்து வந்து அந்த ஆள் முன்னாடி நின்று, என்னப்பா ஆச்சு பொண்ணுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உட்கார வச்சிருக்கோம். யாரு? என் தங்கச்சி தான் சார். அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம்ல? இல்லை சார், இங்கே ஆட்டோ வரும், அம்மா வரேன்னாங்க, அதனால தான் சார். அந்த ஆள் திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டே இருக்க. பின்னாடி இருந்து போலீஸ் கும்பல் வந்து வேகமா துப்பாக்கியோட நிக்க கூட்டமெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருது. யாரும் ஓடாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த 2 ஆட்கள் மாட்டிக்கவே வினோதினிய வேகமா வந்து பிடிக்கிறான் கணேஷ். இன்ஸ்பெக்டர் சிவம் அந்த பாண்ட் ஸ்குவாடுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணியிருக்க. அவங்க வேகமா வந்து நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துல வினோதினி போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அகற்றப்பட்டு அங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி எடுத்துட்டு ஓடப்படுது. அங்க போய் பாம்ப் ஸ்குவாட்னு செக் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்றாங்க. வினோதினிய இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளை வச்சு வினு இருக்கக்கூடிய இடத்த 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு வினு எஸ்கேப் ஆகாம இருக்காம பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதே நேரத்துல மால்ல சீக்ரெட் ரூம்ல இருக்கக்கூடிய பாஸ் அப்படிங்கிற ஆளையும் அவங்க கூட இருந்த சேட்டையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பாவித்தனமா அம்மாவோட கண் ஆப்ரேஷனுக்காக வந்து அவனை பலிகட நினைச்ச அந்த ஆளையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே 3-4 இடங்கள்ல அப்பப்ப டக்கு டக்குன்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப்ல நடக்கவே முக்காவாசி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 2 நாள் பரபரப்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்பட்டு போதைப் பொருள், பாம் வெடிப்பு, கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 95% அழிக்கப்பட்டுருச்சு. கேஸு அப்படியே மெல்ல மெல்ல குறையுது. தேடி பார்த்தா கூட எதுவுமே கிடைக்கலைங்கிற மாதிரி நிலைமை 1 வாரத்துக்கு அப்புறமா வரவே எஸ்பி, கலெக்டர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய மீட்டிங்கில் எல்லாருக்கும் பாராட்டு நடக்குது. அப்போ கலெக்டர் ரவீந்திரன் எல்லாத்தையும் பார்த்து, வாழ்த்துக்கள், நீங்களே இல்லைன்னா இது நடந்திருக்காது. எப்படியும் 10 நாளில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எங்கேயாவது சின்ன கலையாக உருவாகிறது கூட பெருசாக வளரலாம். நம்ம பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே ஒர்க் பண்ணாமல் இனிமேல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிற அளவுக்கும் நாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நீங்க எல்லாரும் எப்பவுமே கண்காணிப்புல இருங்க. ஒரு சின்ன தவறு நிறைய பேத்தினுடைய வாழ்க்கையை மாத்தி போட்டுரும். தேவையில்லாம வறுமை அது இதுன்னு உட்படுத்துறவங்களை நாம கண்டுபிடிச்சு கண்டிப்பா அழிக்கணும். அதனால இப்ப வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சொல்லிட்டு ரவீந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் தங்களுக்கு தானே கை தட்டி பாராட்டிக்கிட்டாங்க. என்னதான் அவங்கனால சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இன்னும் அங்கங்க தவறுகள் நடக்கதான் செய்யுது. அதுக்கு இன்னும் சட்டப்படி இன்னும் தண்டனைகளை கடுமையாக்குனாதான் அதெல்லாம் முழுசா அழியும். அது மட்டும் இல்லாம தப்பு பண்றவங்களும் தப்பு பண்ண தூண்டுறவங்களும் தங்களை தானே கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திக்கணும். அப்பதான் தப்புகள் எப்பவுமே நடக்காது. ஒவ்வொருத்தரா திருந்தினா மட்டும்தான் மொத்த உலகத்தையும் மொத்த சொசைட்டியும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, இதுல வந்திருக்கக்கூடிய
நேரங்கள், காலங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எக்காரணத்து கொண்டும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. கரைபடிந்த வெள்ளை அப்படிங்கிற கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது இல்லை. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.